ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைய காரியங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறோம் கூட. ஆனா அந்த கால வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் ஆண்டவரையே நினை. இந்த நேற்று கூட நம்ம சபையை சார்ந்த ஜோதியம்மா இறந்துட்டாங்க, வயசானவங்க. அப்ப பார்த்தா கல்லறையில வைக்கும்போது நினைச்சேன், ஒண்ணுமே இல்லை, கொண்டு வந்ததும் ஒண்ணு இல்லை, கொண்டு போறதும் ஒன்று இல்லை. அதனால நம்ம ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்பதான பாடுகள் கஷ்டங்கள் எது வந்தாலும் உரைத்து போகக்கூடாது, ஆண்டவரே நினைக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான பாடல். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக, அதிகாலைக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வேதாராய்ச்சியிலே இந்த காலையிலே எங்களை உங்களுடைய ஆலயத்திலே அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கலந்து கொண்ட வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக அழைத்து வர முடியாத வேண்டுகிறோம். வந்திருக்க எங்களோடு நீ திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய
கீழ்ப்படுதல் எதிர்த்து தன்மையாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனிய நாமத்திலே என்று கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வேதாட்சியிலே 40 நாள் வேதாட்சியிலே 40 நாள் நாம் இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்து இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் வேதத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இங்கே இயேசு என்ன செய்தார்? அந்நாட்களில் என்று சொன்னால் ஒரு நாள் அல்ல, பல நாட்கள். இயேசு மலையிலே ஏறியது ஒரு நாள் மட்டுமல்ல, பல நாட்கள் அவர் ஏறி இருக்கிறார். அந்நாட்கள் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். மலை 2 அனுபவங்கள் அங்கே நாம் வாசிக்கிறோம். ஒன்று மலையிலே ஏறினார், இன்னொன்று ஜெபம் பண்ணினார். மலையிலே ஏறுவதனுடைய நோக்கம் இந்த பூமியிலே உலகத்தில் எந்த இடையூறும் இடைஞ்சலும் தடையும் இல்லாதபடிக்கு தனியாக தேவனை பார்த்து காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான். ஆண்டவர் எல்லா நேரத்திலும் மலையிலே ஏறவில்லை, மலை மேலும் ஏறி ஜெபம் பண்ணினார். வனாந்திரமான இடத்திலும் போய் ஜெபம் பண்ணினார். இயேசு ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக வனாந்திரமான இடத்தில் போய் 40 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணினார். இப்படியாக அங்கே இயேசு தன்னுடைய நேரத்தை அங்கே செலவிட்டார் ஜெபம் பண்ணும்போது. இயேசு என்ன சொன்னார்? நம்ம மலை மேல்தான் ஏற வேண்டும் என்று கட்டாயம் அல்ல, மலையிலே ஏற வேண்டும் என்ற நோக்கம். அந்த ஜெபம் என்பது ஒரு உன்னதமான ஒரு உயர்வான அனுபவம். அது குறிப்பதற்காக. ஆனால் மனிதர்தான் ஏற வேண்டும் என்று கட்டாயம் அல்ல. ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள் ஜெபிக்க போது என்ன சொன்னாரு? உன் அரைக்கதவை ஊட்டி வீட்டில் இருந்தே கூட ஜெபம் சொல்லியிருக்கிறார். ஆகினால நாம் எப்படியோ ஜெபம் பண்ண வேண்டும், அதுதான் முக்கியம். மலையிலே ஏறுவது முக்கியம் அல்ல, ஜெபம் பண்ண வேண்டும் என்பதுதான் முக்கியம். இருந்தால் ஜெபம் அவ்வளவு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை தேவன் அதிகமாக விரும்புகிறார். ஜெபம் என்பது தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், உரையாடல். தேவன் நம்மோடு பேசுகிறார், நாம் தேவனோடு பேசுகிறோம். அதுதான் ஜெபம், ஒரு உரையாடல். நாம் பாட்டு பாடுவோம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன். நம்ம உயிர் நாடி, ஜீவன் என்றால் நம்ம உயிர் நாடி, மூச்சு. அதுதான் ஜெபம். நம்ம மூச்சை காற்ற உள்ளே விழுக்கிறோம், வெளியே விடுகிறோம். அது எப்போதும் இருக்க வேண்டிய ஒரு அனுபவம். ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் நாம் சுவாசிப்பதில்லை. எந்த நேரத்திலும் எந்த வேலை செய்தாலும், எங்கிருந்தாலும், தூங்கினாலும் கூட நாம் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம். அதுபோலதான் ஜெபம். தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு தேவனை எப்போதும் இணைத்துக் கொண்டிருக்கிறது.
முன்பாக எப்போதும் வைத்திருக்க வேண்டும். தாவீது அப்படித்தான் சொல்லுகிறார், நான் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்போதும் அதுதான், அதைத்தான் தேவன் நமக்கு விரும்புகிறார். தேவன் அதனோடு கூட நாம் உறவாட வேண்டும், உரையாட வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய அனுபவம். அது எல்லா தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனிதர்கள் யாரை எடுத்தாலும் சரி தேவனோடு இந்த ஐக்கியம் கொண்டாங்க. அதனால நம்ம இது ரொம்ப முக்கியம். இருந்தால் ஆண்டவரே அதைத்தான் பயன்படுத்தினார். ஆண்டவருக்கே அது தேவைப்பட்டது. ஏற்கனவே தேவ செய்தி கொடுத்தது போல பிசாசை ஜெயிப்பதற்கு தேவன் பயன்படுத்திய, பிசாசை ஜெயிப்பதற்கு இயேசு பயன்படுத்திய 3 போராட்டங்கள். 1 ஜபம், 2 உபவாசம், 2 வேதம். அதனால இயேசுவுக்கே அது 3 அவசியப்பட்டது என்றால் நமக்கும் அவைதான் அவசியம். அதனால ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு சீஷர்களை ஊழியம் செய்ய அனுப்பினார். போய் ஊழியம் செய்தார்கள், அநேக அற்புதத்தை செய்தார்கள், பிசாசை விரட்டினார்கள். ஒருவரை, ஒரு பிசாசு பிடித்தவனை இயேசு சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போது சீஷர்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அந்த பிசாசை விரட்டவே முடியல. கடைசியில் இயேசுக்கு கொண்டு வந்தார்கள். இயேசு அதை அதட்டினார். அவன் ஒரு வார்த்தை தான் சொன்னார், அதட்டினார். அவ்வளவுதான். அந்த பிசாசு உடனே அவரை பற்றி போய்விட்டார். அப்போ சீசன் இயேசுவை கேட்டார், ஆண்டவரே நான் என்னமோ பண்ணி பார்த்து போகிறேன், பிசாசு நீ ஒரு வார்த்தை சொல்லி போய்விட்டு என்னக்கா எப்படி? அப்பதான் இயேசு சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்வளத்தினாலும் போகாது. இப்போ பிசாசு ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு அந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெபம் இல்லாத மனிதர்கள் எல்லாம் ஜெபிக்கும் போது நாம் நம்மை பார்த்துவோம். எந்த ஒரு காரியமானாலும் சரி, எதுக்காக, எந்த தேவையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நாம் கர்த்தரை ஜெபம் பண்ணிவிட வேண்டும். நாம் ஜெபம் பண்ணவில்லை என்றால், நாம் ஜெபம் பண்ணாமலே நாம் எதையும் செய்கிறோம் என்றால், அப்போ கர்த்தருடைய தயவு தேவையில்லை, கர்த்தருடைய உதவி எனக்கு தேவையில்லை, நானே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்றுதான் நம்முடைய அர்த்தம். அது பெருமையின் ஆவி. ஜெபிப்பது தாழ்மையின் ஆவி. ஜெபிக்கும் போது நாம் எதை வெளிப்படுத்துகிறோம்? ஆண்டவரே என்னாலே ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவரே உங்களுடைய உதவி தேவை, நீர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அது ஜெபம் வெளிப்படுத்துகிறது. அதனால எல்லாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், நாம் எதை செய்தாலும் சரி, ஜெபம் பண்ணி தான் செய்ய வேண்டும். ஜெபம் செய்யாமல் நாம் எதையுமே செய்யக்கூடாது. இதுதான் இந்த நாட்களில் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் உறுதியாக குறித்துக் கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணாம எங்கேயும் போகாதீர்கள், ஜெபம் பண்ணாம எதையும் செய்யாதீர்கள். அதனால ஜெபம் மிக மிக முக்கியம். தேவனுடைய மனிதன் மோசே எந்த செய்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அந்த பழக்கம் அவருக்கு இருந்தது. யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஜனங்கள்
பிரச்சனை எழுப்புகிறார்கள். மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிங்கள். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தாவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்று அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இங்கே பிரச்சனை என்ன? பிரச்சனை தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. முறுமுறுக்கிறார். முறுமுறுக்கலாமா? எத்தனை பேர் தேவன் அற்புதங்களை செய்வார், எத்தனை முறை அற்புதமாக வழி நடத்துவார், எவ்வளவாக ஆண்டவர் அற்புதமாக வழிநடத்தி வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது என்ன தேவையா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி முறையிட வேண்டும், கர்த்தரை ஜெபம் பண்ண வேண்டும், கூப்பிட வேண்டும். அதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். தவிர மற்றவர்களிடத்திலே முறுமுறுக்க கூடாது. நாம் யாரிடத்திலும் முறுமுறுக்க கூடாது, யாரையும் எரிந்துவிடக் கூடாது. நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம், அதுதான் ஜெபம், அதுதான் மலையேறிய அனுபவம். ஆகினால இங்கே தண்ணீர் இல்லை. ஏற்கனவே ஒரு தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாமல் வந்தால் ஒரு இடத்துல வந்தா ஒரு இடத்துல தண்ணீர் இருந்தது. மாறாயின் இடத்துல அந்த தண்ணீரை குடிச்சாங்க, வாயில வச்சா கசக்குது. அப்போ ஒரு கொடுத்தார். அவன் தேவன் ஒரு மரத்தை காட்டினார். மோசே கர்த்தரை கூப்பிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். ஆனால் தேவன் மோசே முறுமுறுக்கவில்லை, கர்த்தரை கூப்பிட்டார். கர்த்தர் என்று சொன்னார், ஒரு மரத்தை காட்டினார். இந்த மரத்தை இந்த தண்ணீரில் போடு என்று சொன்னார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட போது கசப்பான அந்த தண்ணீர் மதுரமாகிவிட்டது. நன்றாக எப்படியாக ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் சித்திரவதை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், உபத்திரப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட கஷ்டமான உபத்திரமான பாடுள்ள அந்த நிலைமையிலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயை கொண்டு விடுதலையாக்கி அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து எப்பேற்பட்ட காலத்தில் தேவன் செய்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். தண்ணீர் இல்லாமல் முறுமுறுத்தார்கள். ஆனால் அங்கே கசப்பான தண்ணீரை கூட மரத்தை போட்ட போது மதுரமாகிவிட்டது. அப்படி அற்புதத்தை ஆண்டவர் செய்து வருகிறார். இப்ப முறுமுறுக்கலாமா? தண்ணீர் மறுபடியும் தண்ணீர் இல்லை என்று முறுமுறுக்கலாமா? கர்த்தரை நோக்கித்தான் கூப்பிட வேண்டும், கர்த்தரிடத்தில் தான் நாம் சொல்ல வேண்டும். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கசப்பான வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, நம் கர்த்தரை நோக்கித்தான் முறுமுறுக்க கூடாது, ஜெபம் பண்ண வேண்டும், கூப்பிட வேண்டும். கசப்பான வாழ்க்கை எப்போது அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாகி மரத்தை போட்டு அந்த மரம் தான் இயேசுவின் சிலுவை மரம். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அப்பொழுது கசப்பான நம்முடைய வாழ்க்கை மதுரமாகிவிடும். எப்போதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இங்கேயோ தண்ணீரில் இருந்து மறுபடியுமாக திரும்பத்தில் இஸ்ரவேல் எத்தனை முறை எப்படி அற்புதங்களை செய்தாலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்களே தவிர விசுவாசம் வைக்கவில்லை. அவிசுவாசம் அங்கே
அதனால இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரணம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற இங்கே அவர்கள் முறுமுறுத்தார்கள். யாத்திராகமம் 17 3ஆம் வசனத்தில் முறுமுறுத்தார்கள். ஆனால் 4ஆம் வசனத்தில் மோசே என்ன செய்தான்? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதுதான் நம்முடைய படம். நம்முடைய எல்லா தேவனுடைய மனிதர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் உடையவர்களாக இருந்தார்கள். அது அந்த படத்தை வைத்துக் கொள்வோம். எப்போது ஜபம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அனுபவம். அதுதான் தலையேறி இருக்கிற ஒரு அனுபவம். இங்கே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். கன்மலை மலை மேல் நடந்த ஒரு அனுபவம், மலையிலே நடந்த ஒரு அற்புதம். அங்கே ஆண்டவர் கன்மலை கல்லு மலையை போய் அடிக்க சொன்னார். கல்லு மலையை போய் அடித்தால் எங்கேயாவது தண்ணீர் வருமா? அடித்தான். தேவனுக்கு கீழ்ப்படித்தான். நமக்கு நம்முடைய கண்களுக்கு இது என்னடா இது முட்டாள்தான். தண்ணீர் நாங்க கஷ்டப்படுகிறோம், கல்மலையை போய் அடிக்க சொல்றாரு. என் கையில் என்னுடைய கையில் இருக்கிற கோல் இதை வைத்து அடி என்று சொல்கிறாரே என்று பொதுவாக மக்கள் அப்படிதான் நினைப்பார். கல்மலையை அடித்தால் எப்படி தண்ணி வரும்? அதுதான் முட்டாள்தனமான ஒரு காரியம் தான் மனுஷனுடைய பார்வைக்கு. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் எதை சொன்னாலோ கேள்வி கேட்காதபடிக்கு, எதிர்த்து நிற்காதபடிக்கு, அவிசுவாசம் வைக்காதபடிக்கு தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது அங்கே அற்புதம். அடித்தாலும் தண்ணீர் வந்தது, எல்லாரும் குடித்தார்கள். அங்கே கன்மலை என்பது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். எல்லாரும் ஒரே ஞான பாரத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கன்மலை கிறிஸ்து. அவங்க கூட தான் போய்கொண்டே இருக்கிறார் கர்த்தர் இயேசு. இயேசு இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால் தான் வந்தாரு. அப்ப எப்படி இயேசு இருந்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்து மோசே வழிநடத்தின போது அப்போ இயேசு தங்கவே இல்லையே, இயேசு இல்லவே இல்லையே. 2000 வருஷத்துக்கு முன்னால் தான் பிறந்தாரு என்று ஒருவரை நான் நினைக்கலாம். இல்லை, இயேசு சொன்னார், நான் ஆதியிலிருந்தே இருக்கிறேன். இயேசு எப்போதும் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோட கூடவே சென்றாராம் இயேசு. அந்த கன்மலை அவனோடு கூட சென்றது. இயேசு அவனோடு கூடவே சென்றார். அதை அவர் உணரவில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அப்படித்தான் சொன்னார், இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த வேலையிலும், எந்த பிரச்சனையும் அவர் நம்ம கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணிவிட்டார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தவற மாட்டார். இயேசு நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? என் கூட இயேசு, இந்த இயேசு என் கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்குமானால் நாம் பாவமே செய்ய மாட்டோம். நாம் பாவம் செய்வதற்கு காரணம் யாரும் பார்க்கல, யாரும்
யாருமே பார்க்கல. அப்படின்னா இயேசு கூட பார்க்கவில்லை என்றுதான் மக்கள் நினைத்து பாவத்தை செய்கிறார்கள். பார்க்கிறார்கள், இயேசு பார்க்கிறார்கள், அந்த உணர்வு இல்லை, அந்த எண்ணமே இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. ஆகினால் தான் பாவம் செய்கிறார். ஆகினாலே இயேசு நம்மோடு இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்துகிறார். ஒவ்வொரு நிமிஷம் இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் மலைகளில் இருக்கிற அனுபவம், அதுதான் ஜெபம். இயேசு எப்போது எப்போது இருக்கிற அந்த உணர்வு இருக்கிறது, அதுதான் ஜெபம், அதுதான் மலைகளில் இருக்கிற அனுபவம். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கை எப்போதும் அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே அந்த கல்மலை அடித்தான், தண்ணீர் வந்தது. அந்த கல்மலை வந்த தண்ணீரை குடித்தார்கள். அது ஞானபானம், சாதாரண தண்ணீர் அல்ல. அது மக்கள் குடித்தார்கள். அந்த கல்மலை கிறிஸ்துவே வாசித்தோம், அவர்களோடு கூட சென்றது. அது தண்ணீர் எதை குறிக்கிறது? அந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? அதுதான் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியான நம்முடைய தாகம் தீர்க்கிறார். நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் அங்கே யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அங்கே சமாரிய ஸ்திரீயிடத்திலே ஆண்டவர் தாகத்துக்கு தண்ணீர் தாய் என்று சொல்லி கேட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அவள் தண்ணீர் கொடுக்கவே இல்லை. ஆனால் அவளுக்குள்ளே ஒரு தாகம் இருக்கிறது என்பதை இயேசு அறிந்து அவள் தாகத்தை தீர்த்தார். அவளுடைய முழு வாழ்க்கையிலே, அவள் வாழ்க்கையிலே ஒரு அது ஒரு வெக்கம், ஒரு காலி இடம், அந்த காலி இடம் இருக்கு, ஒரு தேவை இருக்குது உள்ளது. அதை ஆண்டவர் தீர்த்தார், தாகத்தை தீர்த்தார். அங்கே அங்கே யோவான் சுவிசேஷம் 4ஆவது அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் சொல்கிறார், 14ஆம் வசனத்தை வாசிங்கள். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அங்கே அந்த அப்படிப்பட்ட தண்ணீர், அது பரிசுத்த ஆவியை இருக்கிறது. அதை 15ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமல் நான் இங்கே ஒன்று கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுத்தார். அவர் தாகத்தை தீர்த்தார். தாகத்தை தீர்த்தபடினாலே அவள் தாகம் தீர்க்கப்பட்டது மட்டுமல்ல, அனைவருடைய தாகத்தை அவள் போய் தீர்த்தாள். இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அவள் கண்டு கொண்டாள். அவள் கண்டுகொண்டது மட்டுமல்ல, அவர் போய் அவர் ஊரில் இருந்து எல்லாருக்கும் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அங்கே எல்லாரும் வந்து கண்டுகொண்டார்கள். இதுதான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதனுக்குள்ளும் செய்கிற ஒரு கிரியை. இயேசுவை ஏற்றுக்கொள்வது, பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார் யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 பண்டிகை கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதையும் அங்க சொல்லிட்டாரு 39ஆம் வசனத்துல. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆகவே இந்த தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு நாள் பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டேன், நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்ற அந்த அனுபவம் அது போதாது. நீங்க அநேகர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நான் அபிஷேகம் பெற்றேன், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டேன், பரிசுத்த ஆவியால் வந்தா என்னைக்கோ நடந்த அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நல்லதுதான், அது உண்மைதான். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். வேதத்தை அப்படித்தான் பார்க்கிறோம். சீசைகள் பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். அதோடு நின்று விடவில்லை. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிப்பீர்கள். திரும்ப திரும்ப சீசைகள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டுக் கொண்டே இருந்தார். திரும்ப திரும்ப, ஒரு முறை அல்ல, திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது ஒரு நாள் அனுபவம் அல்ல, அது ஒவ்வொரு நாளுடைய அனுபவம். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் வெளியே போகக்கூடாது. தேவனை பார்த்து அப்போ எப்பொழுது நிரப்பப்படும்? எப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவோம்? மலையில் ஏறணும், அந்த கண்மலையிலே வரணும், அந்த தேவனை பார்த்து காத்திருக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நாம் எப்பொழுதெல்லாம் வேதத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோமோ அப்போதெல்லாம் தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறது. தண்ணீர் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஆகையால் நாம் மலையேறிய அனுபவத்திலே நாம் பெற்றுக் கொள்கிற ஒரு காரியம் தாகம் தீர்க்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறோம். ஏன் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட வேண்டும்? அப்போதான் பலன். அங்கே பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால் பலன் வேண்டும். பலன் வேண்டும் என்றால் நம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பலன் போய்கொண்டே நம்முடைய வாழ்க்கையில நாம வேலை செய்கிறோம், பலன் போய்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் பலன் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் சாப்பிட வேண்டும், ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஆகினால நாம் பலன் சாட்சியா இருப்பதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. பரிசுத்த ஆவி எதற்கு கொடுக்கப்படுகிறது? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கொடுக்கப்படுகிறது. நீ ஏதோ காரியத்தை செய்வதற்காக அல்ல, உனக்கு பெருமையாக நாம் பல காரியங்களை செய்வதற்காக அல்ல. பரிசுத்த ஆவி அது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை.
பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அது பரிசுத்த ஆவியினாலே மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு நாம் பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மேலான அனுபவம், மலைமேறி இருக்கிற அனுபவம். அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் விடாமல் ஒவ்வொரு நாளும் கர்த்தர ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே ஆண்டவரே என்னை நிரப்பும் ஒவ்வொரு நாளும் கேட்போம். அதனால் இந்த நிரப்பாக வெளியே போகக்கூடாது, எங்கு போகக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. அதனால பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவம். அதனால மலைமேல் ஏறுகிற ஒரு அனுபவம் அது ஜெப வாழ்க்கை. எல்லா தேவதை பிள்ளைகளும் இதை செய்தார்கள். தேவன் இதை நமக்கு எதிர்பார்க்கிறார். நமக்கு அந்த வார்த்தை இருக்க வேண்டும். ஆண்டவரே கூப்பிடுற எல்லாரும் வாங்க, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, எல்லாரும் வர மாட்டாங்க. யார்தான் வருவாங்க? தாகமாக இருக்கிற தாகம் இருக்க வேண்டும். அந்த தாகம் நான் பரிசுத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த தாகம் நமக்கு இருக்க வேண்டும். அது இருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். அதனால நாம் வேதத்திலிருந்து விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்தால் கொடுக்கப்படுகிறது. அதனால நாம் அந்த வாஞ்சை விருப்பம் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே என்று அந்த சமூகத்தை மலை மேல இருக்க வேண்டும், ஏற வேண்டும், காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்களுக்கு பரிசுத்தால் கொடுக்கப்பட்டது. அதனால இயேசு சொன்னார், நீங்கள் எருசலேமில் காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். இயேசு சொன்னபடி காத்திருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அதுபோல ஒரு ஆயத்தம் வேண்டும், காத்திருக்க வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும், அநேக காரியங்களை நாம் தியாகம் பண்ண வேண்டும். அந்த வாஞ்சை விருப்பம் நமக்கு வேண்டும். அப்போது தேவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில் நிரப்பக்கூடிய அனுபவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்கள் மூடி கற்றுவை நாம் யாவும் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். உங்களில் யாராவது 3 பேர் நம்மை ஜெபத்திலே நடத்துகிறார்கள்.